ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் இங்கிலாந்துல இருக்கிற பிரிஸ்டல் என்ற நகரத்துக்கு வந்திருக்கிறேன். இந்த பிரிஸ்டல் நகரத்துக்கு எதுக்கு வந்திருக்கேன்னா, இந்தியாவை சேர்ந்த ஒருத்தருக்கு இந்த பிரிஸ்டல் நகரத்துல சிலை வச்சிருக்காங்க. இந்தியாவை சேர்ந்த ஒருத்தருக்கு பிரிஸ்டல்ல சிலை வச்சிருக்கிறது மட்டுமில்ல, அதை எந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னா அவங்களோட வழிபாட்டு தலமான ஒரு சேர்ச்சுக்கு முன்னாடி அந்த சிலையை வச்சிருக்காங்க. இப்ப நம்ம அந்த சிலைக்கு போகலாம். அந்த சிலையை போய் பார்த்துட்டு அவரை பத்தி நம்ம பேசலாம். இதாங்க அந்த சிலை. இவர் தான் ராஜாராம் மோகன் ராய். இவரோட சிலையை பார்க்கறதுக்கு தான் பிரிஸ்டல் நகரத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். இந்த சிலை 1997 வடிவமைக்கப்பட்டு அதே ஆண்டு நவம்பர் 20 திறந்து வைக்கப்பட்டது. கொல்கத்தாவை சேர்ந்த நிரஞ்சன் பிரதன் என்பவர்தான் இந்த சிலையை வடிவமைத்தார். ஆங்கில இந்திய அதிகாரி, முன்னாள் உயர் இந்திய ஆணையர் டாக்டர் LM சிங்வி அவர்கள் தான் இந்த சிலையை திறந்து வச்சாரு. பிரிஸ்டல் நகரத்தின் லார்டு மேயர் கவுன்சிலர் ஜாக் ஃபிஸ்க் அவர்களும் பங்கேற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் பிறந்தது பெங்கால்ல 1772 மே 17 1833 27 செப்டம்பர் இந்த பிரிஸ்டல் நகரத்துல தான் இவர் இறந்தார். இந்த ராஜாராம் மோகன் ராய் இவர்களை பற்றி இந்திய இலங்கை பாடத்திட்டத்துல கண்டிப்பா நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. இந்தியாவில் இருக்கிறவங்க ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு படிச்சிருப்பாங்க. ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க ராஜாராம் மோகன் ராஜ் அப்படின்னு படிச்சிருக்கலாம். இந்த ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் பண்ணியிருக்கிற சேவையில சதி என்கின்ற உடன்கட்டை ஏறுதலை இல்லாம ஒழிச்ச பெருமை இந்த ராஜாராம் மோகன் ராய் அவர்களுக்கு தான் சேரும். பிரம்ம சமாஜம் என்ற அமைப்பை நிறுவி பெண்களின் உரிமைக்காக பாடுபட்ட பெருமையும் இவரையே சேரும். இந்தியாவின் மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறவர் இந்த ராஜாராம் மோகன் ராய். ஹிந்தி, பங்காளி, அரபி, உருது, ஆங்கிலம் பல மொழிகளில் தேர்ச்சி பெற்றிருந்தார். இந்த ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் ஈசாய நம்பிக்கைகள், இஸ்லாமிய தத்துவங்கள், வேதாந்தங்கள் பற்றியும் படித்திருந்தார். இந்தியாவில இருந்த உடன்கட்டை ஏறுதல் முறையை இல்லாமல் ஒழிச்சது. உடன்கட்டை ஏறுதலை சட்ட ரீதியாக தடை செய்தது. பெண்களுக்கு இருந்த கல்வி தடையை நீக்கினதும் இந்த ராஜாராம் மோகன் ராய் அவர்கள். அத்தோட விதவைகள் மறுமணம் புரியறதுக்கான சட்டத்தை கொண்டு வந்தவரும் இந்த ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் தான். 1828 உருவாக்கிய பிரம்ம சமாஜம் இன்றைய இந்திய மத சுதந்திரத்தின் தாயாக கருதப்படுகிறது. இதற்கு காரணமானவரும் இந்த ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் தான். இந்த ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் அனைத்து மதங்களையும் மதிச்சது மட்டுமில்லாம இறைவன் ஒருவன் என்ற கோட்பாடையும் முன்னிறுத்தியவர் இந்த ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் தான். ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் ஆங்கிலம், பங்காளி போன்ற மொழிகள்ல பத்திரிகைகளை தொடங்கி மக்களிடையே அறிவுபூர்வமான பல விஷயங்களையும் பரப்புனதும் இவர் தான். இவருக்கான சிறப்பு பெயர்கள் நிறையவே இருக்குது. பார்த்தோம்னா சமூக சீர்திருத்தத்தின் பிதாமகன் அப்படின்னு அழைக்கப்படுறவரும் இந்த ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் தான். இந்தியாவின் மாற்றுத்திறனுள்ள புத்திசாலிகளின் முன்னோடி அப்படின்னு அழைக்கப்படுறவரும் இந்த ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் தான். இந்திய சமூகத்தை உலகுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் அப்படின்றதுக்காக 1831 இங்கிலாந்துக்கு வந்தாரு. இவர் இங்கிலாந்துக்கு வந்திருந்த போது இவரோட நண்பர் ஒருத்தர் இந்த பிரிஸ்டல் நகரத்துல இருந்ததால அவரை பார்க்கறதுக்காக பிரிஸ்டலுக்கு வந்தாரு. அவர் பிரிஸ்டலுக்கு வந்தப்போ மூளைக்காய்ச்சல் ஏற்பட்டதால இந்த பிரிஸ்டல்லையே இறந்துட்டாரு. அதனால அவருக்கு இந்த இங்கிலாந்து கவர்மெண்ட் அவரோட சேவைகளை பாராட்டி மதிப்பளிச்சு இந்த இடத்துல அவருக்காக சிலைய நிறுவியிருக்காங்க. இந்த ராஜாராம் மோகன் ராய் அவர்களுக்கு இந்த பிரிஸ்டல்ல இந்த இடத்துல சிலை வச்சிருக்கிறதுல மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, வழிபாட்டு தலமான தேவாலயத்தின் முன்னாடி வச்சிருக்கிறது தான். இந்த பேராலயம் 1140 நிர்மாணிக்கப்பட்டதாகும். இந்த பேராலயம் ஐரோப்பாவிலேயே அபூர்வமானதாக கருதப்படும் ஒரு பேராலயங்களில் ஒன்று. இங்கு உள்ள லேடி சப்பல்
13ஆம் நூற்றாண்டில் நிர்மாணிக்கப்பட்டது. முழுக்க முழுக்க கைவினை சிற்பங்களால் நிரம்பியது. இப்படிப்பட்ட புகழ்மிக்க பேராலயத்தின் முன் இவரின் சிலை வைக்கப்பட்டிருப்பது மிகவும் பெருமைக்குரியது. இவரது பெயர் ராம் மோகன் ராய். இவருக்கு ராஜா எனும் பெயரை முன்னாடி சூட்டியவர் 2வது அக்பர் சக்கரவர்த்தி அவர்கள். ராஜா என்பது அந்த காலங்களில் பாரம்பரியமும் அரசியல் மரியாதையும் கொண்ட ஒரு பட்டமாக இருந்தபடியினால் இவருக்கு 2ஆம் அக்பர் சக்கரவர்த்தி ராஜா ராம் மோகன் ராய் என்று பெயர் சூட்டினார். பெயர் சூட்டியது மட்டுமல்லாமல் 1830ஆம் ஆண்டு இந்திய தூதராக இங்கிலாந்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த ராஜாராம் மோகன் ராய் அவர்களோட கல்லறை இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் அதை தேடி போக போறேன். அதை போயிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வந்திருக்கிறது அர்னோஸ் வேல் செமிட்ரி. இந்த செமிட்ரியில தான் ராஜாராம் மோகன் ராய் அவர்களோட கல்லறை இருக்குது. இப்போ நம்ம அந்த கல்லறையை போய் பார்க்க போறோம். வாங்க அப்படியே போகலாம். இந்த செமிட்ரிக்குள்ள வந்தோம்னா ராஜாராம் மோகன் ராய் அவர்களோட கல்லறையை ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். இந்த செமிட்ரிக்குள்ள இருக்கிற கல்லறைகள்லேயே மிகப்பெரிய கல்லறையா தெரிகிறது அவரோட கல்லறை தான். இதுதான் ராஜாராம் மோகன் ராய் அவர்களோட கல்லறை. இவரின் உடல் 1833 செப்டம்பர் 27ஆம் தேதி ஸ்டெப்பல்டன் குரோவில் உள்ள பீச் ஹவுஸ் தோட்டத்தில் அவரின் விருப்பப்படி புதைக்கப்பட்டது. அதன் பின்னர் 1843ஆம் ஆண்டு மீள் புதைக்கப்பட்ட இடம்தான் இந்த அர்னோஸ் குரோவ் செமிட்ரி. ராஜாராம் மோகன் ராய் அவர்களோட கல்லறையும் பார்த்துட்டோம். இதுதான் அவரோட கல்லறை. ராஜாராம் மோகன் ராய், 27 செப்டம்பர் 1833 அவரோட கல்லறை. இந்த செமிட்ரியில் இருக்கிற கல்லறைகள்லேயே மிக பிரம்மாண்டமான கல்லறையாக இருக்கிறது ராஜாராம் மோகன் ராய் அவர்களோட கல்லறை. கோயில் மாதிரியே கட்டி வச்சுருக்காங்க. இதை பார்க்கும்போது ஒரு கோயிலோட ஒரு நினைப்பு தான் வருது. அந்த மாதிரி இந்த கல்லறையை கட்டியிருக்காங்க. இந்த பிரிஸ்டலில் இருக்கிற இந்த ஆர்னோஸ் செமிட்ரி ஒரு சாதாரண செமிட்ரி கிடையாது. மிகவும் புகழ்மிக்க பூங்கா என்று தான் இந்த செமிட்ரியை அழைக்கிறாங்க. அப்படியான ஒரு இடத்துல தான் இந்த ராஜாராம் மோகன் ராய் அவர்களோட கல்லறையை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த செமிட்ரியில் நிறைய புகழ்மிக்கவர்களோட கல்லறைகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வாரில் இறந்தவங்களோட 500க்கும் மேற்பட்ட கல்லறைகள் இந்த இடத்துல இருக்குது. இதில் நீங்கள் பார்க்குறது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் இறந்த முக்கியமானவர்களோட கல்லறைகளை இந்த இடத்துல தான் புதைச்சிருக்காங்க. 1914 to 1918. இந்த ஜி ட்ரீம்ஸ் டிவியில் இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ ராஜாராம் மோகன் ராய் அவர்களை பற்றியது. இந்த வீடியோவை பார்த்து கண்டிப்பாக நிறைய பேர் அவரை பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். இன்னும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய்.